இதே போல தான் இந்த கிருஷ்ணனான பிரச்சனையும். இப்போ அவர் வந்து அந்த சின்ன பிள்ளைகளோட வீடியோவாக இருக்கலாம், பெரியாக்களோட வீடியோவாக இருக்கலாம், அவங்களோட வீடியோலாம் போட்ட காரணம் என்ன? இதுதான் ரீசன். இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு சின்ன பிள்ளைய வந்து போடக்குள்ள அந்த சின்ன பிள்ளைக்கும் சில தான் அந்த கதாபாத்திரம் வந்து செட் ஆகும், ரைட்? அதே போல் வந்து இந்த இருக்கிற கேர்ள் இந்த இருக்கிற பிள்ளைக்கு வந்து இவட கஷ்டத்தை வந்து காட்டுறாங்க. அந்த முன்னுக்கு வந்து காட்டக்குள்ளே வந்து சொல்கிற அந்த ஏலத்தனத்தை வந்து காட்டித்தான் இந்த இடத்த பிடிக்கணுமா, நீங்கள் செஞ்சது புள்ள, நீங்கள் ஏன் தமிழரில் வந்து இப்படி செய்கிறீங்க? தமிழ் இப்போ பைபிள்லேயும் ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது, என்னென்னு சொன்னால், இந்த கூடுதலாக வந்து நம்மளோட பிரச்சனைக்காக நாங்கள் வந்து ஜெபம் பண்ணக்கூடா என்ற ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது இன்னொரு ஆளோட பிரச்சனைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணக்குள்ளே வந்து எங்களோட பிரச்சனைகளை வந்து ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக ஓகே பண்ணுவீர் என்ற ஒரு வசனம் இருக்குது. அதாவது இன்னொரு ஆளோட பிரச்சனை, மத்தாக்களோட பிரச்சனை அவங்க. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ், ரைட்? இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், நான் வந்து வளமையாகவே வந்து ஒரு டீப் ப்ரொமோட் வீடியோ வந்து நான் செய்கிறது இல்லை, இன்னொரு ஆளை வந்து நெகட்டிவாக வந்து நான் கதைக்கிறது இல்லை. இருந்தாலும் சில விஷயங்களை வந்து எனக்கு வந்து பார்த்துட்டு அதை அப்படியே எனக்கு விட்டுட்டு போயிடாத ஒரு சிச்சுவேஷன், ரைட்? அப்போ அவங்களோட பிரச்சனை தானே இது, அவங்களோட பிரச்சனை தானே என்று போட்டு எனக்கு வந்து இந்த பிரச்சனைகளை வந்து விட்டுட்டு போயிடாத ஒரு சிச்சுவேஷன் எனக்கு இருக்குது. அப்போ இன்றைக்கும் காலையில் வந்து நலிம்பிட்டு இந்த ஃபேஸ்புக் இந்த யூடியூப்லலாம் பார்த்தா ஒரு ஆளை பற்றி செஞ்ச வேலையை பற்றி ஒரு புலையாக வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சரிகம பான்னு சொல்லி, அதாவது ஜீ தமிழ் இப்போ நடந்த ஆடியோ ஃபங்க்ஷன் அந்த ஜீ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நோரலியாவிலிருந்து ஸ்னேகா என்ற ஒரு கேர்ள் ஒரு ஆள் வந்து செலக்ட் ஆகிறாங்க. ஒட்டுமொத்த அந்த நோரலியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த கிராமத்து மக்களும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்களோட ஒரு நாள் சம்பளம், அது எல்லார சம்பளத்தையும் வந்து சேர்த்து இந்தியாவுக்கு வந்து இந்த ஸ்னேகாவை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. நீங்கள் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி டிவியில் வந்து உங்களோட முகம் வந்து வரக்குள்ளே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது, நீ செலக்ட் ஆகணும். அப்போ எங்களோட ஊர், எங்களோட நாடு, எல்லா இந்த இலங்கை என்றது நாடு, நோரலியான்ற அந்த பேர், எங்களோட மக்களோட கஷ்டம் எல்லாம் வந்து உன்மூலமாக தீரட்டும், எங்களுக்கு ஒரு பெருமை வந்து கிடைக்கட்டும் என்று சொல்லி நோரலியால் இருக்கிறவங்க வந்து இந்த ஸ்னேகா என்ற இந்த கேர்ளை வந்து அனுப்பி வைக்கிறாங்க, ரைட்? அப்போ அனுப்பி வச்சு அந்த ஸ்னேகான்ற வந்து சரிகம பாக்கு ஜீ தமிழில் போய் பாட்டு படித்து அவள் வந்து செலக்ட் ஆகிறா, ரைட்? செலக்ட் ஆகி அது ஓகே, அந்த சாப்டர் அதோட முடியுது. ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பேர் வந்து வேறு வாரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டனை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க, ரைட்? எப்படி உருவாக்குறாங்கன்னு சொன்னால், அந்த ஸ்னேகான்ற அந்த கேர்ள் வந்து போட்டிருக்கிற அந்த ப்ளவுஸை பாருங்கள், ஒரு ஏழ்மையான ஒரு உடுப்பு, அந்த ஸ்னேகாட கண்ணீரை விற்று தான் இந்த இடத்த பிடிக்கணுமா, ஒரு ஏழை மக்கள்ற அந்த ஏழைத்தனத்தை வந்து காட்டித்தான் இந்த இடத்த பிடிக்கணுமா, நீங்கள் செஞ்சது புள்ள, நீங்கள் ஏன் தமிழரில் வந்து இப்படி செய்கிறீங்க, தமிழ் புள்ளையை வந்து நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் ஜீ தமிழுக்கு எதிராக வந்து நிறைய பேர் வந்து முன் வச்சிருக்கிறாங்க, ரைட்? அப்போ இதை வந்து நான் பார்த்தேன். இதை வந்து பார்த்த மட்டும் இல்லை, எனக்கு ஒரு விஷயம் விளங்கலை. நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், நான் உங்களால் ஒரு விஷயம் செய்ய இயலாதுன்னு சொன்னால் அதை விட்டு போட்டு வேலையை பாருங்கள், விளங்கிட்டா? நீங்கள் வந்து ஒருத்தருக்கும் நெகட்டிவாக வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இருக்கிற புள்ள வந்து உண்மையாகவே ஒரு கஷ்டப்பட்ட புள்ளனே. அப்போ அந்த புள்ளையில கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்து மக்களோட பிரச்சனைகளை பார்த்து அதை ஒரு வீடியோ எடுத்து ஜீ தமிழ் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன காரணத்துக்காக ஜீ தமிழில் வந்து இந்த பிள்ளைகளோட கஷ்டங்கள், இந்த புள்ள மட்டும் இல்லை, அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து யார் போனாங்களோ அவங்க எல்லார கஷ்டத்தையும் வந்து அந்த ப்ரொமோவாக போடுறாங்க, அந்த முன்னுக்கு போடுறாங்க, எப்படி கஷ்டப்பட்டு வந்தீங்க, இந்த இடத்துக்கு எப்படி வந்தீங்க என்றது வந்து போடுறாங்க. அது என்ன காரணத்துக்காக போடுறாங்கன்னு சொன்னால், பார்வையாளரும் நிறைய என்ன நடக்குது, நிறைய வியூவர்ஸ் தானே பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு இடையில் வந்து ஒரு லிங்க் ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ நான் யாருன்னு சொல்லி தெரியாமல் நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க மாட்டீங்க, விளங்கிட்டா? எனக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி வந்துச்சு, என்னை பற்றி
ஃபர்ஸ்ட்டாக நான் உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தினேனே, நீங்கள் என்கிட்ட கேட்டீங்களா? இல்லை. அப்போ என்னை பற்றி நான் யார், என் பேர் என்ன, என் வீடு இது தான், இந்த மாபிள் இது தான் என்று சொல்லி எல்லாமே என்னை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு தான் நீங்கள் ரைட் நம்மளோட பேட்டி பாய்ஸ் என்று சொல்லி நீங்கள் எனக்காக நான் போகிற ஒவ்வொரு வீடியோ வந்து பார்க்குறீங்க. அப்போ நான் கதைக்கிறது வந்து சரியாக கதைப்பேன்ன்றது உங்களுக்கு தெரியும். அதே போல் இந்த இருக்கிற சரிகமபா இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு பாடகராக இருக்கலாம், பாடகியாக இருக்கலாம், அவங்க வந்து வரக்குள்ளே அவங்க எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி இந்த இடத்துக்கு, இந்த கனவு மேடைக்கு வந்து வாராங்கன்றதை வந்து ஒரு ப்ரொமோவாக வந்து கட்டாயம் போடுவாங்க. அப்படி போட்டது தான் இந்த இருக்கிற ஸ்னேகாட ஒரு ப்ரோமோ வீடியோ. அந்த ப்ரோமோ வீடியோவில் என்ன வருது, அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு காசு எடுத்து எல்லா ஒட்டுமொத்த மக்களும், அந்த நூறலியால் இருக்கிற எல்லா ஒட்டுமொத்த மக்களும் காசை சேர்த்து காசை கொடுத்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க, நீ போன்னு சொல்லி. ரைட், அப்படி அனுப்பி அந்த புள்ளைய வந்து அந்த பாட்டில் செலக்ட் ஆகிறாள். இதால் இப்போ நிறைய பேர் சொல்லி இருக்கிறீங்க, இவ வந்து ஜீ தமிழ் வந்து ஒரு கண்டென்ட்டாக பயன்படுத்துது, ஜீ தமிழ் வந்து இவைய வந்து ஒரு ஏழையாக காட்டி ஒரு இதை வந்து க்ரியேட் பண்ணுன்னு சொல்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டட் தான். ரைட், எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட் தான். இது வந்து உங்களுக்கு எப்படி விளங்கும்னு சொல்லி எனக்கு விளங்கலை. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு படம் நடிக்கிறதுக்கு போகிறேன். ரைட், நான் ஒரு படம் நடிக்கிறதுக்கு போகிறேன், எனக்கு வந்து கேரக்டர் தராங்க வில்லன் கேரக்டர். ரைட், வில்லன் கேரக்டரை தந்துட்டா இப்போ நான் வந்து சொல்லலாமா, இல்லை இப்படி இல்லை இப்படி தான் இருப்பேன், நான் டீசெண்டாக இருப்பேன், அதாவது நான் பின்னுக்கு தலைமுடி வளர்க்க மாட்டேன், தலைமுடிக்கு டை அடிக்க மாட்டேன், தோடு குத்த மாட்டேன், தாடி வளர்த்து வேறு மாதிரி கட் வைக்க மாட்டேன், கத்தி வச்சிருக்க மாட்டேன், கன் வச்சிருக்க மாட்டேன் என்று சொல்லி நான் வில்லன் கேரக்டருக்கு வந்து சொல்லலாமா? சொல்லலாது. வில்லனாக என்ன காட்டக்குள்ளே வந்து என்ன எவ்வளவு வந்து டெலராக வந்து காட்டலாமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கதாபாத்திரம் வந்து செட் ஆகும். ரைட், அதே போல் வந்து இந்த இருக்கிற கேர்ள் இந்த இருக்கிற பிள்ளைக்கு வந்து இவட கஷ்டத்தை வந்து காட்டுறாங்க. அந்த முன்னுக்கு வந்து காட்டக்குள்ளே வந்து ஒரு ஐஃபையான உடுப்போ, கை நிறைய சங்கிலியோ, கழுத்துலலாம் மாலையோ போட்டு காட்டுனா அந்த சீனுக்கு அது செட் ஆகாது. இதுதான் உண்மை. உண்மையாகவே அவங்ககிட்ட நகை நட்டு நல்ல உடுப்புகள் இருக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த கண்டென்ட், அந்த விஷயத்தை வந்து அவங்க காட்டுறாங்கன்னு அதை வந்து ஒரு ஸ்கிரிப்டடாக வந்து அவங்க மேக் பண்ணி அந்த விஷயத்தை வந்து காட்டக்குள்ளே வந்து இப்படி அவங்க காட்டுனாங்கன்னு சொன்னால் அது வந்து மக்கள் மத்தியில் போகாது. இப்போ வந்து பாருங்கள், இந்த இருக்கிற ஸ்னேகாவை வந்து தெரியாத ஆட்களே இல்லை. இப்போ நான் கூட வந்து சரிகமப்பா வந்து பார்க்குறது இல்லை, ஜீ தமிழ் வந்து பார்க்குறது இல்லை. ரைட், அப்போ நான் அதில் வந்து எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் பார்க்குறேன். இப்போ எனக்கே இந்த பேர் வந்து தெரிய வர காரணம் என்னென்னா அவங்ககிட்ட அந்த ஸ்கிரிப்டட் எப்படியாவது ஒரு பிள்ளைய வந்து நம்ம வந்து ஃபேமஸ் ஆகி கொண்டு போகிறோம். இப்போ இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற ஸ்னேகாட விருப்பம் இல்லாமல் இது வந்து நடக்கலை. அவட அப்ரூவலோட நான் விரும்பி இப்போ உதாரணத்துக்கு இப்படி தான் சரிகமபாவில் இல்லாட்டி ஜீ தமிழாக இருக்கலாம், அவங்க வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு போது கேட்பாங்க, இந்த வீடியோவில் நீங்கள் கலந்து கொள்றதுக்கு ஓகே தானே, அக்ரிமெண்ட் சைன் வச்சு தான் பாருங்க. ரைட், உங்களுக்குரிய கதாபாத்திரம் இது, நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் இது, நீங்கள் இப்படி தான் வேலை பண்ணணும். இப்போ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறோம்னு சொன்னால் அந்த ஆஃபீஸில் வந்து பார்ட்டி நடக்கும், இயர் எண்ட் பார்ட்டி நடக்கும், கிறிஸ்மஸ் பார்ட்டி நடக்கும், இப்படி நிறைய பார்ட்டி நடக்கக்குள்ளே எங்களை வந்து இன்வைட் பண்ணக்குள்ளே கீழே வந்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெஸ் கோட்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அந்த ட்ரெஸ் கோட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம் கேஷுவல் வேர்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்படின்னு சொல்லி அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ட்ரெஸ் கோட்டை வந்து தருவாங்க. இப்போ ஒரு படமாக இருக்கலாம், ஒரு படத்துக்கு நடிக்க போகிறோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு இது தான் உனக்கு உரிய ட்ரெஸ் கோட், இதுதான் உண்ட ஏர் ஸ்டைல், இதுதான் உண்ட இது என்று சொல்லி தீர்மானிச்சிருவாங்க. அப்போ அதுபடி தான் நாங்கள் இருக்கணும். ஏதோ இந்த இருக்கிற இந்த ஸ்னேகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்பு போடாமல் உடுப்பை இல்லாமல் வந்து கலட்டி விட்ட மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த கேவலமாக எப்படி கதைக்கிற இந்த என்ன சொல்கிற அந்த எவ்வளோ கதைச்சாலும் வந்து இந்த பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகிறது இல்லைண்ணே. இப்போ நான் இன்னத்துக்காக கதைக்கிறேன்னு சொன்னால் அந்த புள்ள உண்மையாகவே செலக்ட் ஆகி சந்தோஷமாக இருக்கிறாள். இப்போ அவள்கிட்ட யாரும் போயிட்டு பேட்டி எடுத்தால் அவங்கள வந்து இப்படி இந்த உடுப்பில் வந்து ஒரு வீடியோ போட்டதுக்கு நீங்கள் உண்மையாகவே துக்கப்படுறீங்களான்னு சொல்லி கேட்டால் அவள் சொல்லுவா, இல்லை எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க, நீங்கள் என்னத்துக்காக இப்படி இது செய்கிறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது உங்களால் உதவியும் செய்ய முடியலை,
அதே போல் வந்து உதவி செய்கிறார்கள். ஜீ தமிழ் வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு உதவி செய்கிறாங்க. கஷ்டப்பட்ட ஆட்களை தாண்டி ஒரு உண்மையாகவே ஒரு கலைஞர், உண்மையாகவே ஒரு பாட்டு படிக்கிற ஒரு திறமையானவங்களுக்கு வந்து அந்த ஜீ தமிழ் வந்து வாய்ப்பை கொடுக்குது. வாய்ப்பை கொடுத்து அவங்களுக்குரிய இடத்தை வந்து அங்கீகாரத்தை வந்து பெற்று தருதுனே. அப்போ அதை வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு லெவலாக செய்கிறாங்கண்ணே. அப்போ இந்த வேலையை வந்து உங்களால் செய்ய இயலாது. நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஜஸ்ட் வந்து வாரீங்க, கதைக்கிறீங்க, இது புள்ளன்றீங்க, அது அப்படி இப்படின்றீங்க. நானும் கூட வந்து நீங்கள் புள்ளன்னு சொல்லல, நானும் பார்த்தேன், என்னடா இது உண்மையாக புள்ளையாக இருக்குமா, இது வேறு பிரச்சனையோ என்று பார்த்தா இல்லை, ஒரு நோமலாக. இப்போ அந்த சூர்யாட படம் கூட, அந்த சூர்யாட படத்தில் எனக்கு சரியாக வந்து பேர் வந்து மைண்டுக்கு வரல. அந்த சூர்யாட படத்தில் கூட அந்த ஹீரோயின் வந்து அந்த இருக்கிற ப்ளவுஸ் தான் போட்டிருப்பா ஒரு படத்தில் வந்து. அப்போ அந்த இருக்கிற ஹீரோயின்ட்ட காசு இல்லையா, அந்த இருக்கிற ஹீரோயின் வந்து உண்மையாக ஏலையா இல்லை, அந்த சீனில் வந்து காட்டணும், அதை வந்து உருவாக்கணும்ன்றக்காக அப்படி வந்து காட்டியிருந்தாங்கண்ணே. அதே போல் தான் இதுவும் ஒரு விஷயம். அடுத்தது அவங்களோட விருப்பத்தின்படி தான் எல்லாமே நடக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே பிரச்சனை தான் அப்படியே வந்து மேட்ச் ஆகி வருது. அடுத்து ஹெல்பிங் யூடியூபர்ஸுக்கு அவங்களோட கஷ்டத்தை வந்து நீங்கள் காட்டுறீங்க, காட்டி வீடியோ மூலமாக காட்டித்தான், ஒரு கஷ்டப்பட்டாக்களை ஒரு வீடியோ மூலமாக காட்டித்தான் அவங்களுக்கு உதவி நீ செய்யணுமா என்று சொல்லி நீங்கள் கேட்குறீங்க, ரைட்? இப்போ இந்த பிரச்சனை ஜீ தமிழ் பிரச்சனையில் வந்து அப்படியே கொஞ்சம் இங்கே இறங்கி இந்த பிரச்சனையை கொஞ்சம் ஆராயும், ரைட்? அப்போ ஹெல்பிங் யூடியூபர்ஸ், ஹெல்ப் பண்ணுற நீங்கள் வீடியோ போட்டு தானே ஹெல்ப் பண்ணணும். இல்லாட்டி ஒரு கஷ்டப்பட்டாக்களை போய்ட்டு நீங்கள் வீடியோ எடுத்து வீடியோ மூலமாக காட்டி தானே நீங்கள் காசு கொடுக்கணும். ஏன் உங்களோட காசு தூக்கி கொடுத்துட்டு போகலாமே என்று சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க, ரைட்? இதுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு பதில் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் என்றா யாருன்னு தெரியுமா, இந்த யூடியூப் மூலமாக நான் இந்த வீடியோ மூலமாக வந்து கதைக்கிறதுனால உங்களுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இப்போ பேடி பாய்ஸ்ண்டா யார், ஜோயண்டா யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுதுனே. அதே போல் வந்து இந்த உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம என்னத்தில் கேட்குறோம், நியூஸில் கேட்குறோம். அதே போல் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஆள் தூக்கு போட்டு செத்தாலோ, இல்லாட்டி ஒரு அநியாயம் நடக்குதுன்றாலும், இல்லாட்டி பொலிட்டிக்கல் எதுவும் இஷ்யூஸ் நடக்குதுன்றாலும் நம்ம என்னத்தில் பார்க்குறோம், வீடியோ மூலமாக டிவியில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், அப்படி பார்க்குறோம். அப்படி தானே எல்லோரும் பார்க்குறோம். ஏன்டா எல்லோரும் வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்கிறது இல்லை. இப்போ நான் வந்து இன்றைக்கு இலங்கையில் இருக்கிறேன், இன்னொரு ஆள் வந்து சுவிஸில் இருப்பீங்க, லண்டனில் இருப்பீங்க, கட்டாரில் இருப்பீங்க, சவுதியில் இருப்பீங்க, அப்படி ஒவ்வொரு இடங்களில் வந்து இருக்கிறோம். அப்போ ஒரு இடத்துல இருந்து கொண்டு எல்லா விஷயத்தையும் வந்து பார்க்கணுன்னு சொன்னால் இப்படிப்பட்ட ஊடகங்கள் என்ன, நியூஸாக இருக்கலாம், யூடியூப்பாக இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், டிக்டாக்காக இருக்கலாம், இப்படியான ஊடகங்கள் மூலமாக தான் எல்லா நாட்டிலையும் நடக்கிற பிரச்சனையை பார்க்குறோம். ஏழை மக்களை வீடியோ எடுத்து போட்டு உழைக்கிறீன்னு சொல்லி கேட்குறீங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னால், இதில் உண்மையாகவே ஒரு கஷ்டப்பட்ட ஆட்களை வந்து வீடியோ எடுத்து போடக்குள்ள அவங்கள வந்து எல்லாரும் பார்ப்பாங்க, விளங்கிட்டா? அப்போ நிறைய பேர் பார்ப்பாங்க. இப்போ எங்களுக்கு வியூஸ் தானே காட்டும், இப்போ யார் யார் பார்த்துன்னு சொல்லி எங்களுக்கு காட்டாது. இப்போ நிறைய பேர் பார்த்து அதில் வந்து சில பேர் வந்து முன் வருவாங்க, இந்த உதவியை நான் வந்து செய்கிறேன், இந்த உதவியை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி முன் வருவாங்க. முன் வந்து அவங்க எதுவும் காசுகள் தந்தால் அடுத்த வீடியோவாக அந்த காசை கொண்டு கொடுக்குறதா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறதா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு வீடை கட்டி கொடுக்குற ஒரு வீடியோவாக இருக்கலாம். அப்படி அந்த வீடியோ வந்து இந்த வீடியோவோட கனெக்ட் ஆகி அப்படி ஓடும், விளங்குதா? இது வீடியோ போடாமல் எப்படி ஹெல்ப் பண்ணுறது நீங்களே சொல்லுங்க. அவன் யாருக்கும் அப்படி தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ போடாமல் எப்படி ஹெல்ப் பண்ணலாம், அதாவது ஒரு கஷ்டப்பட்ட ஒரு இடத்துக்கு போயிட்டோம், ஒரு அம்மாவுக்கு வந்து உண்மையாக கஷ்டப்படி தெரியுது, அவைக்கு வந்து அடிப்படை தேவைகளே அவைக்கு இல்லை, அவைக்கு வந்து ஒரு உதவி வந்து செய்யணும், ரைட்? இப்போ என்னட்டையும் அவ்வளோ காசு இல்லை, ரைட்? அப்போ அவட பிரச்சனையை நான் வெளியே கொண்டு வரணும்னு சொன்னால் அந்த வீடியோ ஆகவோ ஃபோட்டோவாகவோ இல்லாட்டி அவட வாய் மூலமாக நாங்கள் கதைச்சி அவள் எங்களுக்கு ரிப்ளை பண்ணி அதை ஒரு காணொலியாக செஞ்சு போட்டால் ஓகேவா இருக்குமா? இல்லாட்டி சும்மா நான் எனக்கு இப்போ தெரிஞ்ச 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு அம்மா இப்படி கண்டுனாலும் இதில் வந்து சரியாக கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா மாதம் அனுப்புங்க என்று சொன்னால் அது ஓகேவா இருக்குமா, இது ஓகேவா இருக்குமா? இதில் வந்து வடியாக விளங்கி கொள்ளுங்கண்ணே. இதே போல் தான் இந்த கிருஷ்ணனோட பிரச்சனையுமே. இப்போ அவர் வந்து அந்த சின்ன பிள்ளைகளோட வீடியோவாக இருக்கலாம், பெரியாக்களோட வீடியோவாக இருக்கலாம், அவங்களோட வீடியோலாம் போட்ட காரணம் என்ன? இதுதான் ரீசன். இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு சின்ன பிள்ளைய வந்து போடக்குள்ள அந்த சின்ன பிள்ளைக்கும் சில தேவைகள் இருக்குண்ணே. இப்போ வந்து படிக்கிறதுக்கு கொப்பி இருக்காது, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பேக் இருக்காது, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சைக்கிள் இருக்காது. அதை வந்து அவங்களோட அம்மா சொல்லக்குள்ளேயோ அல்லது நாங்கள் சொல்லக்குள்ளேயோ அது அந்த அந்த அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்காது.
அந்த ஒரு சின்ன புள்ள அவட வாயால் சொல்லக்குள்ள தான் அதில் அந்த உண்மைத்தன்மை என்ன அவட அந்த இதாலேயே எனக்கு ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கி தாங்களேன் இல்லாட்டி எனக்கு ஒரு சைக்கிள் தேவைன்னு சொல்லி கேட்கக்குள்ள தான் அதில் அந்த உண்மைத்தன்மை வந்து 100% வந்து இருக்குது. ஆனால் இப்போ இந்த சிச்சுவேஷன் என்ன, சின்ன பிள்ளைகளை வந்து காட்ட வேணாம், அவங்கள வந்து போடாதீங்க, ரைட் ஓகே அக்செப்ட். இப்போ வந்து என்ன நடக்குது, பெரியாக்களுக்கு வீடியோ போடுறோம், அவங்களோட கஷ்டங்களை வந்து போடுறோம். அதன் மூலமாக எனக்கு வந்து கிட்டத்தட்ட நான் போடுற வீடியோஸுக்கு வந்து ஒரு 100க்கு ஒரு 30% சரி ஓகே. அதாவது நான் ஒரு ஹெல்ப்பிங் வீடியோ உண்மையாகவே ஒரு கஷ்டப்பட்ட ஆளை வந்து இனங்கண்டு போடக்குள்ளே வந்து அந்த அவங்களுக்கு வந்து காசுகள் அனுப்புகிறாங்க, உதவியில் செய்யுங்கன்னு சொல்லி விளங்கிட்டா. அப்போ எனக்கும் அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அது போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கால் இல்லாத ஒரு அம்மாவுக்கு கால் வந்து டொனேட் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து இந்த யூடியூப்பில் தான் போட்டிருக்கேன். பிறகு வந்து அந்த 15 குடும்பங்களுக்குரிய உலருணவு பொதிகள் அதையிலும் வந்து கொடுத்துருந்தேன். அப்போ அந்த உலருணவு பொதிகள் எல்லாம் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, உண்மையாகவே ஒரு ஒரு வறுமை கோட்டுகள் இருக்கிற ஒரு குடும்பங்கள் தான், உண்மையாகவே பாவம். அப்போ அதில் வந்து சில பேர் கதைச்சிருந்தாங்க, சில பேர் கதைக்கல. அப்போ அதில் கூட நாங்கள் வீடியோ எடுத்தது வந்து உங்களுக்கு விருப்பமா, இந்த வீடியோவுக்கு வாரகு உங்களுக்கு விருப்பமான்னு சொல்லி கேட்டு தான் அந்த வீடியோ வந்து நான் எடுத்தேன். நான் இந்த சைட்லேருந்து பர்சனலாக வந்து எல்லாருக்கும் சொல்கிற ஒரு அட்வைஸ் என்னென்னு சொன்னால், யாரையும் வந்து நெகட்டிவாக வந்து பார்க்காதீங்க, யாரையுமே வந்து எதிர்த்து நிற்காதீங்க. எல்லாருமே வந்து மனுஷன், ரைட்? நாங்கள் இந்த உலகத்தில் வந்து எல்லோரும் மனுஷனாக தான் வந்திருக்கிறோம்னே. அப்போ யாரையும் வந்து பிள்ளையா சொல்ல, ஆனால் அதே இடத்துல தப்பு ஒரு விஷயத்தில் நடக்குதுன்னு சொன்னால் அதையும் எதிர்த்து கேட்குறதுக்கு வந்து பயப்படாதீங்க, ரைட்? இப்போ ஒரு உண்மையான ஒரு பிள்ளையான ஒரு விஷயம் நடக்கக்குள்ளே வந்து அதை நீங்கள் எதிர்த்து நிற்கலாம். ஆனால் இந்த ஜீ தமிழில் நடந்த பிரச்சனைகள்லாம் வந்து உண்மையாகவே ஒரு தப்பான விஷயமோ, நீங்கள் கதைக்கிற மாதிரி ஒரு கேவலமான விஷயமோ இல்லை, உங்களுக்கே தெரியும். திரும்பி சொல்ல விரும்பலை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கேவலமான விஷயம் இல்லை. இப்போ எல்லாருமே வந்து இதை வந்து ஒரு நெகட்டிவாக தான் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. நீங்கள் யூடியூப்பாக இருக்கலாம், என்ன சோஷியல் மீடியாவுக்கு போனாலும் செஞ்சது போல உங்களோட கண்டென்ட்டுக்கு நீங்கள் இப்படி செஞ்சிட்டீங்களே, உங்களோட வியாபாரத்துக்கு இப்படி செஞ்சிட்டீங்களேன்னு சொல்லி கதைக்கிறீங்க. இதே போல் தான் இப்போ இந்த நெகட்டிவாக வந்து கதைச்சவங்களுக்கெல்லாம் வந்து ஒத்தனை வீஸ் போயிருக்கு, எவ்வளோ காசு வந்திருக்கு, அந்த காசு அந்த குடும்பத்துக்கு கொடுப்பீங்களா? யோசிச்சு பாருங்கள். நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த ஸ்னேகாவை வந்து நெகட்டிவாக வந்து பேசி இருக்கிறீங்க. அப்போ இந்த நெகட்டிவாக பேசி இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்துருக்குமே யூடியூப்பில். இப்போ நான் ஒரு யூடியூபர்ன்றனால எனக்கு தெரியுமே. அப்போ அந்த காசை வந்து ஸ்னேகாட குடும்பத்துக்கு கொடுப்பீங்களா? உங்களாலேயே இல்லை. அப்போ ஏன் இந்த தேவையில்லைன்னு அந்த பிள்ளையும் வந்து இப்படி செஞ்சு அப்படி செஞ்சு. ஆனால் ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஸ்னேகாவை வந்து தெரியாத ஆக்களே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேனே. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்கும் அவங்களோட கஷ்டம் தெரிஞ்சிருக்கு. இனி அவங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்கும். ஆனால் முடிஞ்ச வரையில் வந்து இன்னொரு ஆளை உயர்த்தி விட பார்ப்போம்னே. இன்னொரு ஆள் வந்து வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்கணும், அவங்க ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைப்போம். அப்படி நாங்கள் நினைக்கக்குள்ள வந்து எங்களோட லைஃப்பும் வந்து சந்தோஷமாக இருக்கும். இப்போ பைபிள்லேயும் ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது, என்னென்னு சொன்னால் இந்த இப்போ கூடுதலாக வந்து நம்மளோட பிரச்சனைக்காக நாங்கள் வந்து ஜெபம் பண்ணக்கூடா என்ற ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது இன்னொரு ஆளோட பிரச்சனைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணக்குள்ளே வந்து எங்களோட பிரச்சனைகளை வந்து ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக ஓகே பண்ணுவீர் என்ற ஒரு வசனம் இருக்குது. அதாவது இன்னொரு ஆளோட பிரச்சனை, மற்றாக்களோட பிரச்சனை, அவங்களுக்காக தான் நாங்கள் ப்ரே பண்ணணும், விளங்கிட்டா? அதே வந்து இந்து மதமாக இருக்கலாம், கிறிஸ்டின் மதமாக இருக்கலாம், முஸ்லீம் மதமாக இருக்கலாம், பௌத்த மதம், என்ன மதமாக இருந்தாலும் நமக்காக ப்ரே பண்ணுறதை விட அவங்களுக்காக அந்த மற்றவங்களுக்காக வந்து நாங்கள் வந்து ப்ரே பண்ணி அவங்களுக்காக கடவுள்கிட்ட வந்து கை கூப்பி வந்து நாங்கள் வந்து ப்ரே பண்ணக்குள்ளே வந்து கடவுள் எங்களை வந்து எங்களோட சைடில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து அவர் வந்து ப்ளஸ் பண்ணுவீர், அதை வந்து ஓகே பண்ணி தருவீர், விளங்கிட்டா? இப்போ அதுபோல் வந்து நாங்கள் யாருக்குமே வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடாது. ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னால் அதை வந்து பெருசாக தூக்கி வச்சுட்டு, ஆனால் இது உண்மையாகவே ஒரு பிரச்சனை இல்லை என்றது தான் நான் இப்போ சொல்ல வார காரணமும் இது. இப்போ எல்லாருமே வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு ஆள் வந்து ஒரு நல்ல விஷயம் செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை எப்படியா டக்குன்னு என்னத்தையா செஞ்சு ஏதோ ஒரு மாயாஜாலத்தை செஞ்சு அதுக்கு நெகட்டிவாக வந்து கதைக்கிறதுக்கு 2-3 பேரை உருவாக்கி அதை வந்து அப்படியே அடியோடு அழிச்சிடணும், இவங்கள முன்னேற விடக்கூடாது, அவன் வந்து ஒரு நல்ல விஷயம் செய்யக்கூடாது என்றது தான் வந்து இப்போ எல்லார மைண்ட்லேயும் இருக்கிற ஒரு ஊத்த சிந்தனைன்னு நான் சொல்லணும். அதாவது இன்னொருத்தன் முன்னேறி போகிறதுனால நமக்கு என்ன வருது, ஒன்றும் வரப்போகிறது இல்லை. அவங்கள வந்து விடுங்க, அவங்கள பாட்டில் அவங்கள விடுங்க. அதாவது அநியாயம் நடக்கக்குள்ளே நீங்கள் வந்து குரல் கொடுக்கலாம், ரைட்? இப்போ இதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
இந்த வீடியோ நான் முடிக்கிற ஒரு தருணத்துக்கு வந்துட்டேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நிறைய விஷயங்களை பற்றி கழிச்சிருப்பேன். சில பேர மனசை வந்து இது வந்து புண்படுத்தியிருக்கலாம், சில பேர மனசை வந்து இது தொட்டிருக்கலாம். நான் கதைக்கிற விஷயம் சரி, நீ சரியான ஒரு விஷயத்தை தான் கதைக்கிறான்னு சொல்லி பட்டிருக்கலாம். அப்படி யாருடைய மனசையும் நான் கழிச்சிருக்கிற இந்த விஷயங்கள் வந்து புண்படுத்தப்பட்டிருந்தா என்னை வந்து மன்னிச்சு கொள்ளுங்க. உண்மையாகவே எனக்கு வந்து இப்படியான விஷயங்களை பார்த்துட்டு சும்மா ஒரு வியூவராகவோ இல்லாட்டி ஒரு கையை கட்டிட்டு இருந்துட்டு ஒரு கேட்டுட்டு இருக்கிற ஒரு மனுஷனாகவோ எனக்கு இருக்கலாது. இந்த விஷயத்தை பற்றி நான் கதைக்கணும், இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும், இது தான் நடந்துச்சு, இது தான் ஜீ தமிழ்ற பிரச்சனை, ஜீ தமிழ்ண்டா இப்படி தான் வியூவர்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க, இப்படி தான் ஸ்கிரிப்டை வந்து உருவாக்குவாங்க. ஒரு விஷயத்தை ஒரு 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 வீடியோவை ஒரு ட்ரெண்டாக, அதாவது எப்படி சொல்கிற, கொஞ்சம் விறுவிறுப்பாக எமோஷனை கொண்டு வந்தால் தான் அது வந்து கொஞ்சம் ரீச் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் படம் கூட பார்ப்பீங்கண்ணே, படங்கள்லாம் வந்து பாருங்கள், படத்தில் என்ன செய்கிறாங்க, ஒரு லவ் சீன் கொண்டு வருவாங்க, அதுக்கு பிறகு ஒரு சண்டை சீன் கொண்டு வருவாங்க, அதுக்கு பிறகு ஒரு ஃபீலிங்கான சீன் கொண்டு வருவாங்க, சேடான சீன், இப்படி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ அதுபோல் வந்து எல்லாமே கலந்தது தானே வாழ்க்கை. அதுபோல் இது உண்மையாகவே அந்த கஷ்டத்தை வந்து ஒரு எப்படி சொல்கிற, ஒரு உண்மையாக அந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்களான்னு சொன்னால் இல்லை, அது உண்மையாகவே அவங்களுக்கு ஒரு கஷ்டம், அந்த கஷ்டத்தை வந்து எடுத்து காட்டுறாங்க, அவ்வளோதான், அந்த கஷ்டத்தை தூக்கி காட்டுறாங்க. அப்போ ஜீ தமிழுக்கு நாங்கள் பெரிய ஒரு நன்றி கடன் சொல்லணும். ஏன்னா நம்மட நாட்டு ஒரு புள்ளை, நம்மளோட தமிழ் புள்ளை, ரைட், அந்த தமிழ் பிள்ளையை வந்து இந்தியாவுக்கு போய் இந்தியாவில் இருக்கிற ஒரு சேனல் ஜீ தமிழ் சரிகமப்பா அவங்க வந்து உலகம் அறிய செஞ்சது வந்து அந்த கிரெடிட் அவங்களுக்கு தான். இப்போ நாங்கள் கூட இருக்கிறோம், எவ்வளோ யூடியூபர்ஸ் இருக்கிறோம், எவ்வளோ சேனல்ஸ் இருக்குது. அப்போ எங்களால் செய்யலாத ஒரு வேலையை அந்த ஜீ தமிழ் வந்து செஞ்சு உலகத்துக்கு இந்த புள்ளண்டா யார், ஸ்னேகாண்டா யார், இவட கஷ்டம் என்ன இருக்குது, இவ எப்படி கஷ்டப்பட்டு வந்தா என்றதை வந்து காட்டுனது ஜீ தமிழ். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், ஜீ தமிழுக்கு வந்து தேங்க்யூ சொல்லணும். என்ன நிகழ்ச்சியில் என் மகன் நல்லா உடுத்திருத்து அப்படின்னு சொல்லி ஒரு மீடியாவில் போட்டு வைங்க, உண்மை அது இல்லைங்க. அவங்க நிகழ்ச்சியில் உருக்கெல்லாம் பொறுத்து அவங்க வாய்க்காது என்ன படிக்குது இல்லாமல் செஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாம் என் பஸ்ஸு கூட காசு கொடுத்து அவங்க எல்லாம் அனுப்பியிருந்தாங்க. அவங்க தெரியும் நல்லவங்க இன்னும் இந்தியவங்களை அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப கஷ்டம் தான் உண்மை, பொய்யெல்லாம் சொல்லல. பீச்சை மாட்டெல்லாம் உடுப்பெல்லாம் வாங்கி தான் நாங்கள் போயிருந்தோம். மண்டபத்தில் தட்டிப்பான கல்வி தான் நான் எங்கள் பிள்ளைய நான் வாங்கி தைக்க, அந்த பிள்ளையை படிக்க வச்சு அப்படித்தா இன்னைக்கு அந்த நிலைமையில் இருக்குது. நான் அங்கே அவங்க வச்சுட்டு போகிற மிச்ச சாப்பாடு கொண்டு வந்து தான் நாங்கள் வளர்த்துருக்கோம். எங்கள் ஊரில் யார் யாருக்கு ஏதாலுமோ சொன்னாங்க, தட்டிப்பால் கட்டுறது போகலான்னு கூட சொன்னாங்க. அப்படி இல்லாத இந்த ஊர் அப்படிதான் தப்பா பேசாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பசவி நான் போற நேரமா இல்லை, எனக்கு ஒழுங்கான உடுப்பு இல்லாம போட்டு போறதுக்கு நான் கூட்டாளி பிள்ளைங்க இருக்காங்க, அதுக்கிட்ட வாங்கி நான் போட்டு போறாங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி பஸ்ல பாய்ச்சிக்கிறது வாங்க தானேம்மா. என் பிள்ளைக்கு ஒழுங்கான இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒழுங்கான ஒரு உடுப்பு இல்லை போட்டு கிடக்குது. தயவு செய்து எங்க பிள்ளைங்க எதுவும் தப்பா எதுவும் பேசிடாது. நாங்க இருக்கிறது அதான் நிலைமை, அங்க பொய்ய பேசல, உண்மையத்தான் குங்குறோம். இதுதான் எங்க நிலைமையே, இதுதான். உணத்து முகாம் கட்டி கொடுத்த வீட்டில் தான் நாங்கள் வாடுறோம், நெருப்பு பிடிச்சி அதில் தான் நாங்கள் வாடுறோம். எங்கள் ஊரில் இருக்க யார் வேணான்னு கேட்டு பாருங்க. எங்களை பற்றி பெருமோரம் தோட்டம் குருமூர்த்தின்னு அவரோட வீடு எதுன்னு கேட்டால் சொல்லுவாங்க. இந்த தோட்டம்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்க தோட்டங்கள்லையும் கேட்டு பாருங்க, தெரியும். ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லாதீங்க. நாங்கள் ஜீ தமிழை போட்டு சும்மா வந்து போட்டு காய்ச்சி கொண்டு இருக்கிறதுல எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. அதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறேன். அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். பாய் காய்ஸ்.